ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பருப்பு கீரை கடையல் எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், இந்த பருப்பு கீரை வந்து நான் ஒரு கட்டு எடுத்திருக்கேன். இதை வந்து கிள்றப்போ நீங்கள் இந்த மாதிரி இலையாக கிள்ளிக்குங்க. கீரை மட்டும் இருந்தால் போதும், நமக்கு தண்டு வேண்டாம். இது எல்லாத்தையும் இப்போ கிள்ளிக்கலாம், எல்லா கீரையும். இந்த கீரை பாருங்கள், உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. இப்போ வெயில் காலத்தில் இந்த கீரை வந்து சாப்பிட்டோன்னா ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்கு. பாருங்கள், கீரை கடைச்சலுக்கு நான் 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ நல்லா இதை கழுவிட்டு வந்துடலாம் ஒரு 3 வாட்டி. பாருங்கள், நல்லா கழுவிட்டேன். இப்போ இதில் வெங்காயம் 1 நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக, அதை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து இதுக்கு நான் 3 தக்காளி போடுறேன், ஏன்னா நம்ம புளி போட போகிறதில்ல. அதனால தக்காளி வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா நிறையாவே போட்டுக்குங்க. ஒரு 3-4 கூட போட்டுக்கலாம். நான் 3 போட்டிருக்கேன். பூண்டு வந்து ஒரு 4 பல்லு போட்டிருக்கேன். பச்சை மிளகா ஒரு 4 போடுறேன். 2ஆக உடச்சிக்குங்க பச்சை மிளகாவை. பாருங்கள், இப்போ நம்ம கீரை வந்து நல்லா நம்ம 2-3 வாட்டி அலசிக்கணும் தண்ணியில். அப்போ தான் அதில் இருக்க மண்ணெல்லாம் போகும். இப்போ இதை கீரையும் நான் இதில் சேர்த்துட்றேன். இப்போ இதில் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க, ஒரு 1/4 ஸ்பூனுக்கு. இப்போ இதில் ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, 4 டம்ளர் ஊற்றினாலே சரியாக இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு வெந்தயம் போட்டுக்குங்க. இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ நம்ம குக்கர் மூடியை போட்டு ஒரு 3 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், கீரை நல்லா 3 விசில் வந்த உடனே எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி தான் பருப்பெல்லாம் நல்லா வேகணும். இப்போ நான் இதை மத்தில் போட்டு நல்லா கடைஞ்சிக்கிறேன். நம்ம குக்கரில் போட்டதுனால நல்லா நமக்கு கீரை பருப்பு எல்லாம் வெந்திருக்கு. சும்மா அந்த தக்காளியும் பச்சை மிளகாவும் நமக்கு கொஞ்சம் மசியணும். அதனால் இந்த மாதிரி நல்லா மத்தில் கடைஞ்சி கொடுங்க. நான் இந்த கீரைக்கு 1 ஸ்பூன் கல்லுப்பு போடுறேன். கல்லுப்பு போட்டு நம்ம மத்தில் நல்லா கடைஞ்சி கொடுத்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்குங்க உப்பு, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நல்லா கடைஞ்சாச்சு. இப்போது கீரையை தாளிச்சிடலாம். இப்போ நம்ம கீரைக்கு தாளிக்கிறதுக்கு இங்கே நான் பேன் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம இதில் கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்கள், கடுகும் நல்லா பொரியுது. நம்ம கீரையிலே வந்து பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கோம். அதனால் இதில் காஞ்ச மிளகாய் 2 நான் போட்டுக்கிறேன். நம்ம பருப்புலேயே வந்து பெருங்காயம் போட்டுட்டோம், அதனால் இதை சேர்க்க வேண்டாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு அதில் பாருங்கள் நம்ம இதை ஊற்றிக்கலாம். கீரை எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள். இந்த கீரையை வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.